ஸோ எதனால் இந்த மாதிரி கருக்குழாயில் நீர் கோர்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மிக முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். கிளமேரியா, கொனோரியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிருமிகள்னால இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால அந்த டியூப்ல இந்த மாதிரி நீர் கோர்க்கலாம். இன்னொன்று பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது கர்ப்பப்பை அதை சார்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய கருமுட்டை, கருக்குழாய் இது எல்லாத்துலேயும் ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால கூட அந்த கருக்குழாயில் என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்காரிங் மாதிரி ஆகிட்டு அந்த கருக்குழாயில் ஒரு பக்கம் பிளாக் ஆயிரும். அப்போ அது உள்ளுக்குள்ளே நீர் கோர்த்துட்டு அது ஒரு பலூன் மாதிரி வீங்கிடும். ஸோ இந்த மாதிரி கூட இன்ஃபெக்ஷனால் அந்த கருக்குழாயில் ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் வந்து ஏற்படும். இது தவிர்த்து வேறு ஏதாவது வயிறு ரிலேட்டடாக வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பெண்டிக்ஸ் ரப்சர் ஆயிருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சர்ஜரி, எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட்னு இருக்குது கருமுட்டையில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளுக்காக சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணுறப்ப ஒரு ஸ்கார் மாதிரி இல்லை அடஷன்ஸ் பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி போய் அந்த கருக்குழாயில் சேதப்படுத்தி இருந்ததுன்னா அதனால கூட இந்த கருக்குழாய் வந்து வீக்கம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூட் கண்டிஷன், க்ரானிக் கண்டிஷன் இருக்குது. அக்யூட்னா இம்மீடியட்டாக இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுற டைமில் இப்போ நான் சொன்ன அந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு வயிறு வலி ஏற்படலாம், இல்லை வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கலாம், அந்த இன்ஃபெக்ஷனால் காய்ச்சல் வரலாம், வயிறு வலியோடு சேர்ந்து ஒரு காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப அந்த டியூப் வந்து ஒரு வீக்கமாயிட்டு ஒரு பலூன் மாதிரி வீங்கி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது மூலமாக அந்த ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அது அப்போ பெருசாக சிம்டம்ஸ் கொடுக்கல, நம்ம ஒரு இன்ஃபர்டிலிட்டி இல்லை குழந்தையின்மை அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போகிறப்ப டாக்டர் ரெகுலராக ரொட்டீனாக செக்அப் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த டியூப்ல அடைப்பு இருக்காங்க ஒரு டெஸ்ட் பண்ணுறப்ப ஹெச்எஸ்ஜி, அதாவது ஹிஸ்டோசால்ஃபிங்கோகிராம் இல்லைன்னா சோனோசால்ஃபிங்கோகிராம் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறப்ப பார்க்குறப்ப அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் மூலமாக நம்மளுடைய கருக்குழாய் வீங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இப்போ இன்ஃபர்டிலிட்டி காசஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்காகவோ ஒரு லேப்ராஸ்கோபி பண்ணுறப்ப கூட நம்ம அந்த யூட்ரஸ் மற்றும் அந்த கர்ப்பப்பை கருக்குழாய் எல்லாம் பார்க்குறப்ப கூட அந்த கருக்குழாய் வீக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் பண்ணுறது மூலமாக இந்த கருக்குழாயில் ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்.